நல்ல ஒரு கைதட்டி கொலை போடுக்கு வாக்கில் வந்து சாமியில மலைய நடுவர் அவர்களே எந்த ஊர்ல போய் நாம் சாமி அழைச்சு ஆடி வாரமா பாடி வாரமா அந்த இஷ்டவார தெய்வங்கள் எல்லாம் ஆடி வரோம். ஆனா இன்னைக்கு நந்தாதேவம் நெறியறதுனால நாளைக்கு ஒரு நாளைக்கு கட்டிருக்கிறதுனால இன்னைக்கு சாமி கட்டுப்பட்டு குத்துருக்குதாட்டு இருக்குது. அதனாலதான் அங்க ஆடினாங்க. அங்க ஆடினாங்க. அந்த பார்த்துட்டு கருப்பு நாளைக்குலயே வந்துட்டா. உண்மையாலுமே இந்த மாதிரி அந்த சாமியை அழைச்சா அங்க கட்டவுத்து ஆடி வந்துரும். அப்படி இன்னைக்கு கூடலூர்ல அவி வண்ண பூசைகள் அந்த ஈசம்பெருமாள் எம்பெருமான் நாயகனும் இந்த மாயம்பெருமாள் மாயவம் போறது அந்த மகராசி மாறி தாயும் நல்லபடியா ஏத்துக்கிட்டதுனால அருளாடி வந்திருக்கிறாங்களுக்கு அவள் அருளால் அவள் தாள் பணிந்து நடுவர் அவர்களை உண்மையாலுமே முத்துமாம் புக் பண்ணும் போது கூடலூர்னு சொன்னார். நான் ஊட்டி கூடலூர் ஆட்டு இருக்குது. போனா கேரட் வாங்கல, பொட்டுக்கோசு வாங்கல, பீட்ரூட் வாங்கல, கனவிரிப்பா இருக்குது. புக் பண்ணி 3 நாள் மட்டும் பேசினதுக்கு அப்புறம் நான் ஊட்டி கூடலூருமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவருக்கு விவரம் சொல்றேன். நான் ஊட்டி நண்பர்கள் சங்கத்துல வந்து பேசி இருக்கிறேங்க, மலர் கண்காட்சியில் வந்து பேசி இருக்கிறேன். அவர் அப்பவும் குட்டொடைக்கல. அப்புறம் கடைசியா தான் சொன்னாரு இங்க கரூர் பக்கத்துல இருக்கிற கூடலூர்னு. உண்மையாலுமே கொரோனா காலத்துல நான் செம்பிலிக்குட்டி வியாபாரம் மதுரை தொட்டிக்கும் சென்னை தொட்டிக்கு வாங்கி கொடுக்கும் போது இங்க நிறைய விவசாயிகிட்ட வந்து நான் செம்பிலிக்குட்டி வாங்கி இருக்கிறேனுங்க. நம்ம வெங்கடாபுரத்துல வாங்கி இருக்கிறேன், இங்க செல்வராஜ் மாம் கிட்ட வாங்கி இருக்கிறேன், நம்ம கண்ணாடிக்காரர்கிட்ட வாங்கிக்கிறேன், நாட்டுக்கோழி பண்ணக்கார்கிட்ட வாங்கிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்துக்கிட்ட இந்த கூடலூர்ல நான் செம்பிலிக்குட்டி வாங்கி இருக்கிறேனுங்க. என்னையும் வாழ வச்ச என் அருமை காரால கவண்ட மக்களுக்கு தோட்டத்துல இருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்தி பூவை உங்க பாதத்துல வைக்கிறேங்க. ஏயா இத்தனை பேர் கீழே பருத்தி பூவை கொண்டு வந்து போடுறேன். கேட்க வாசம் கொடுக்கறவும் 1000 ரூபாய் இருக்குதாடா. ஏண்டா நீ தூரம் கொடுக்கறது அடிக்கடி நிரூபியாடா. ஏடா வாசமே இல்லாத பருத்தி பூ கொண்டாந்து எதுக்காக இந்த மண்ணுக்கு மக்களுக்கு வைக்கிறீங்க நீங்க கேட்கலாம். நடுவர் அவர்களை ஏன் தெரியுமா நான் மத்த பூவை காட்டிலையும் பருத்தி பூ வசதியா கொண்டாந்து பாதத்துல வைக்கிறேன். மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போகுங்க. ஆனா பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாகி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துறாங்களுங்க. எங்க காடியில 64 காடியில தலைக்காடி இந்த கரூர் மண்ணுங்க. அப்பேற்பட்ட காரால கவண்ட மக்களுக்கு நான் பருத்தி பூவை பாதத்துல வைக்கிறது சந்தோஷமா இருக்கு. சிறப்பியா நடுவர் அவர்களே நீங்க நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவரு. மகராசனதான் வேணும்னு சொல்லி கரூர் அருவம்பாளத்தில் நம்ம பண்ண பட்டிமன்றத்தை பார்த்துட்டு இந்தூர் மாப்பிள்ள அங்க குடி இருக்கிறதே அவன் தான் இன்னைக்கு நீ பட்டினி போட்ட படுகளம்பாடு சொல்லி அப்ப ஊர் பொதுக்கூட்டத்துல எல்லாம் பேசி 3 தனக்காரர்கிட்ட பெரிய வீட்டுக்காரர்கிட்ட பேசி இன்னைக்கு ஒரு வள்ளிக்கும்பி வைக்கலாம்னு சொன்ன இடத்துல மாத்தி பட்டிமன்றம் வாங்கி கொடுத்துருக்காங்களே. இந்த சனத்துக்கு நீங்க ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னையா துரோகம் பண்ண? சாயங்காலம் 6 மணிக்கு வந்தோடனே கார் போட்டு கூட்டிட்டு போய் மண்டபத்துல மல்லாக்கு படுக்க வச்சு ஹோட்டல் கடையில வாத்துக்கறி வாங்கி கொண்டு போன்ற பாபத்துல போட்டு அறுத்தாங்களே. அவங்களுக்கு நந்தாதேவம் பெரிய கருதிக்கு முடியலினால் உனக்கு மண்டபத்துல வச்சு உனக்கு மண்டை உடைச்சாங்களே. ஆனா உனக்கு எல்லாம் மனசாட்சி இருக்குதா? உனக்கு மனசாட்சி இருக்கா? என்ன நீ கூடலூர்னு சொல்லி இது 2 சொட்டு தூக்காது இருக்கு தெரியுமா உனக்கு? குளிருக்கு ஜால்வே போர்வை எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கு 2 பை. நீங்க அதை ஒண்ணு மாத்த வேண்டிய இந்த நாயத்தை இது சொன்ன மாதிரி போன நினைச்சிட்டீங்களா? இப்படி துரோகம் பண்ணி கோத்துக்கிறீங்க. என்னையா துரோகம் பண்ணே? நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த காசியில போய் தலைமுழுக நான் போவோமா? ராமேஸ்வரத்துல போய் தள்ளி உடிச்சா போவோம். அந்த குச்சனூர் சனீஸ்வரன் கோயில்ல போய் போட்டுக்கிற துணிமணி அவுத்துட்டா போகுமா? இப்படி பண்ணலாமா? நான் எங்கேயுமே உன்னை விட்டு போக மாட்டேன். அந்த ராமேஸ்வர தீர்த்தத்தில 24 மட்டம் தலைமொழி கோடியக்கரையில அந்த தனுசு கோடியில 16 ஐயரை வச்சு 17 மட்டம் குண்டுருட்டுனா போகுமா? இப்படி பண்ணலாமா? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு. ஏதோ கோர்த்து விடுறானே. அப்பா கைலகிரிநாதா கைலாய வாசா நீ எத்தனையோ பேருக்கு சாப விமோசனம் கொடுத்திருக்கிற, பாவ விமோசனம் கொடுத்திருக்கிற. இந்த பாவி மகராசம் பண்ணதுக்கு நான் உனக்கு மண்டிக்கிட்டு தண்டலிட்டு உன்ற கோயில நான் அங்க பிரதர்சனம் வாரஞ்சாமி இந்த மகராசனை தண்டிச்சு கூடாது. அப்பா கைலாய என்ன மாப்பிள்ள பண்ணு? என்ன பண்ணணும்னு தெரியாம தான் வெள்ளையும் சொல்லியுமா உட்கார்ந்து இருக்கிறியா? என்ன பண்ணலப்பா? ஏன் நடுவர்களே பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் வேணும்னு சொல்லித்தானே நம்ம பெரிய வீட்டுக்காரர் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி புக்கு பண்ணாங்க. ஆமா நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரிகளை கூட்டி வந்திருக்கீங்க. ஏய் யாரியா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? 2 சேலை கட்டி இருக்கு. ஆடாடா ஊர் உலகத்துல யாருமே சேலை கட்டல. இவங்க 2 தான் அதிசயமா கட்டி 2 மனமுறுத்த மங்கைகள். நடுவரவர்களே இந்தியாவில யாருமே கண்ணால மூயில 2 தான் அதிசயமா மூச்சு வைக்கிறாங்க. இருவருக்கும் கணவன் இருக்கிறார்கள். நடுவரவர்களே உலகத்துல
யாருக்குமே புருஷன் இல்லை, இவளுக்கு 2 பேருக்கு தான் புருஷன் இருக்கு. ரெண்டுக்கு புள்ள இருக்கியா? ஆமா, அகில லோக பிரபஞ்சத்திலே 6 புள்ள பெக்கள் இவளுக்கு 2 தான் அதிகமா பெற்றிருக்கிறாள். 2 படிச்சிருக்கியா? ஆமா, நீங்க படிச்சு வாத்தியார் வேலை வாங்கி 24 வருஷம் சர்வீஸ் பண்ணி என்ன பிரயோசனம்? அது 2 படிச்ச பைத்தியம். இது 2 பைத்தியக்காரின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேனே. வாங்க நம்ம போலாம். மா கோச்சுட்டு போறியா? இந்த மாதிரி பேசலாமா சார்? கண்டிக்கிறம்மா. கோச்சுட்டு போறியா? ஆமா. கோச்சுட்டு போ. வேணாங்கல்ல. கோச்சுட்டு போற எவ்வளோ தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போவாளா? உன் சீப்பட்ட புத்தி இப்படி போச்சு. எத்தனை பாட்டில்? காலி பாட்டில் பிறக்கிற புத்தி இன்னும் உன்னை விட்டு போகலையா? வேற என்ன எடுத்த? ரொம்ப சிம்பிளா தான் சார் நான் ஆசைப்படுறதே இல்லை சார் எதுக்குமே. பா உன் மைக்குடா. உன்றதாமான போச்சு. வேற என்ன எடுத்த? அட பொன்னாடைய தூக்கிருக்கியா? பண்ணாட உங்களுக்கு போத்துருந்து என்ன? பேர் என்ன எடுத்த? ஓஞ்சல்லுடா. ஏங்க உங்கள்ட்ட தானே கொடுத்துருக்கீங்க போன் பேசி. அவ்வளவுதான் சார் சம்பளத்துக்கு தேர்வு. நீ சம்பளத்துக்கு அடுத்த மாதிரி தெரியலையே. இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க சார். நான் கண்டிக்கிறேம்மா. அதுக்கு அவ்வளவு துக்குவியா நீ? இந்த வயசுல பெரியவங்கிறதுனால சொன்னதுனால உட்கார்றது சார். பெரிய மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்குற இது இப்போ தூக்கிக்கிட்டா பெரிய மனுஷனுக்கு மதிப்பு கொடுப்ப? இப்படி பேசக்கூடாது சார். வாத்துக்கறி வாரி வாரி அடி அடிச்சு நாங்க ஏதாவது கேட்டோமா? வயசுக்கு தெரியல சார். சும்மா சொல்லாதீங்க. வந்தா போகுதுன்னு உள்ள சொல்ற. கண்டிக்கிறோம் உட்காருமா. பேசக்கூடாது. கண்டிக்கிறோம் உட்காருமா. இந்த பெரிய மனுஷன் உடனே உட்கார்ந்து இருக்கல. உனக்கு என்ன ஒரு ரோசம்? இது 2 என்னையா? அது பைத்தியம். 2 பைத்தியம் ஐயா. ஆமா, மேடைய பெண்களை மேடையத்தை அழகு பார்க்கணும்யா. நீங்க பாரு. நான் அதுக்கு என்ன? இது 2 பைத்தியம் ஐயா. அழகுங்கிற வார்த்தையோட காகத்துல பார்க்க மாட்டேன். இது 2 பைத்தியம் கிடையாது. ஒரிஜினல் அக்மார்க் முத்திர குத்தப்பட்ட ISO 9001 பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். சத்தியமா பைத்தியம் இல்லடா. அப்புறம் யாரு? இது 2மே லூசு. எனக்கு நல்லா தெரியும். ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழுக்க லூசு. நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? குடும்பத்தின் தூணாக இருப்பது பெற்ற தாயா கட்டிய மனைவியா? பொண்டாட்டினால குடும்பம் சந்தோஷமா இருக்குதா, அப்பானால சந்தோஷமா இருக்கு? இதான தலைப்பு. இவ்வளவுதான் கேள்வி. இது என்ன தலைப்பு? முந்தா நேரம் திருப்பூர்ல ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. அதுலயும் வயசு கைதட்டி வாங்கிட்டு வந்து என்ன தலைப்பு? ஆடை புரட்சியில அதிகம் கவனம் செலுத்தியது மகாத்மா காந்தியே டிஸ்கோ சாந்தியான்னு கொடுத்தியா? நீ எதுல பேசுன? நான் டிஸ்கோ சாந்தி அப்படித்தான் பேசியிருப்பேன் நீ. நடுவராபர்களே, குடும்பத்தோடு கூட சந்தோஷமா இருக்கிற பொண்டாட்டி வீட்டுல திருவாய் மூடிட்டு இருந்தாலும் சந்தோஷம் மாதிரி. இங்கதான் காலை வச்சா வீட்டுக்குள்ள காலை வச்சதுமே புடுக்கிறக்க ஆரம்பிச்சிடறான். உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல, அது இல்ல, இது இல்ல. ஆனா அறிவு கட்டவளே, எந்த குடியான செய்யினாது வேண்டும் கூடத்துல போறது இப்படி இல்ல இல்லன்னு சொல்லுவாளா? இருக்குதுன்னு சொல்லி பழகு. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள கால் வச்சா அது இல்ல இது இல்ல இல்லன்னு எவன் சொல்றாளோ அந்த குடும்பத்தில் லட்சுமி தங்காதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவன் சொல்றான், அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது. இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. ஒரு நான் தெரியாம கேட்கறனுங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தர் 50 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வைக்க, அவன் பொண்டாட்டி எத்தனை மட்டும் காப்பி குடிக்கலாம்? அவன் பொண்டாட்டி தான் காப்பியே குடிக்க கூடாது. குடிக்க கூடாதுல்ல. 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி போனா போதும் ஒரு மட்டும் குடிக்கலாம். எதுக்கு குடிக்கிறான்னு கேக்குறேன். சம்பாதிக்கிற 50 ரூபாய். ஆனா 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி வச்சு குடிச்சா அந்த குடும்பத்துல பொண்டாட்டினால சந்தோஷமா இருப்பா? எப்படி வரும்? என்னை பெத்த தாய் இப்படி ஆடம்பர செலவு பண்ணாளா? காப்பி குடிச்சாளா? இருக்கிறதுக்குள்ள செலவு பண்றது பெத்த தாய்க்கு. இல்லாத கடனை வாங்கினாலும் செலவு பண்றது கட்டின பொண்டாட்டினா இந்த பொண்டாட்டி நம்மளுக்கு வேணுமா ஐயா? எந்த பொண்டாட்டி? என் பொண்டாட்டிக்கு. உனக்கு வேணும்னா வேணாம்னு சொல்லிட்டு போ. 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி வச்சு குடிச்சால அக்குருமோ. 100 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 7 மட்டும் சோத்தத்தினால அக்குருமோ. 500 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 50,000 ரூபாய் புடவை எடுத்து கட்டினால அக்குரும்னு சொன்னா இந்த அக்குரும் எல்லாம் இந்த காலத்துல தாயினால் நடக்குதா தாரத்தினால் நடக்குது? தாரத்தினாலதான் நடக்குது. அவர்களை பெத்த தாய்கிட்ட கொண்டு போய் நீ 1 ரூபாய் கொடுத்தா அவன் 100 ரூபாய் ஆக்கி கொடுப்பாளுங்க. சும்மாவா இன்னைக்கு கூடலூருக்குள்ள ஒவ்வொரு கவர்னருக்கு 14 ஏக்கரை 15 ஏக்கரை 20 ஏக்கரை எங்கிருந்து வந்தது? நாமளா சம்பாரிச்சோம். நம்ம பாட்டை பூட்டை முப்பாட்டை அவனுக்கு வாக்கப்பட்டிருந்து மகராசியா. இன்னைக்கு தான் தண்ணியில கிணத்துல அன்னைக்கு அமராவதியிலையும் தண்ணி ஓடிச்சு. இங்க ஒவ்வொரு குடியான மூட்டுல குமிஞ்சா தண்ணி மோக்கல ஏத்த கட்டி இறக்கி வேணும். 2 மாடு 7 சோடி மாடு 8 சோடி மாடு கவலை போட்டு தண்ணி ஓட்டினா
குடியானிச்சு 9 மாசம் பவுத்துல புள்ளை வச்சுட்டு சருவரிச்சு இன்னைக்கு காப்பாத்தி வச்ச முடி ஒவ்வொருத்தருக்கு இத்தனை பூமி இருக்குது. இன்னைக்கு கம்மா காப்பாத்தி வச்ச பூமியே இவ வந்து விலை கோர்றா. ஏக்கரா 30 லட்சம் 40 லட்சம் வாயா சம்பாதிச்சு கொடுத்தாளா? அப்படி கேளு மாப்பிள்ள. இவ கிளம்பி வேடி வேடி போத்தால கோல வாயில வச்சுட்டு வெத்தலை கொட்டி போட்டு முறுக்கு வாங்கி கொடுத்த மூச்சுவான்னு சொல்லி கடல் எண்ணெயில முறுக்கு சுட்டு கொடுத்து சம்பாதிச்சு வச்ச பூமி இவ வந்து 22 சென்ட் எனக்கு பங்கு, உனக்கு வேறு பங்கு போய் கேள அங்க. நடுவரவர்களை பபுர் வாயில வேவுதுங்க. மணப்பாறை மாடு கட்டிய மாயமராயர் போட்டு பொழுது போன செல்லக்கண்ணே பச்சை தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணே ஆத்து ஊருக்கு சிரிச்சப்பா ஆத்து ஊருக்கு சிரிச்சப்பா பாட்டு வாங்கி வர ஆத்து மரத்து நட்டு போன செல்லக்கண்ணே கனிய ஏதனுடைய இறந்து போன செல்லக்கண்ணே கருதனலா வேலைய வச்சு மதர் சொல்ல ஆளவிட்டு கருதனலா வேலைய வச்சு மதர் சொல்ல ஆளவிட்டு அடுத்து போன குளத்து மெட்டல செல்லக்கண்ணே அத மூட்டை ஓட்டு அடிக்க போன செல்லக்கண்ணே பொதியேத்தி வண்டியிலே பொதியேத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் நவாரிக்கு செல்லக்கண்ணே நீயும் வெத்து போட்டு குளத்தை எடுத்து செல்லக்கண்ணே சேத்த வளர்த்து திக்கணுமா சேத்த வளர்த்து திக்கணுமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போன செல்லக்கண்ணே அவங்க 600 ஆகுவாங்க செல்லக்கண்ணே அவங்க 600 ஆகுவாங்க செல்லக்கண்ணே. சேத்த வளர்த்து சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கிட்ட கொடுத்தா அவ 600 ஆக்குவா. என் பொண்டாட்டிங்க பொண்டாட்டி என் பொண்டாட்டிட்ட 1 கொடுத்தா திருப்பி ரிட்டர்ன்ல 10 கொடுப்பான். ஆ? நான் விட்டு கொடுக்க மாட்டேன் பொண்டாட்டி. 10 வட்டியோ? ஆஹா ம். நீ உங்க அம்மாட்ட 1 கொடுத்தா 6 ஆக்குவாங்க. ஆமா. ஆனா என் பொண்டாட்டி 1 கொடுத்தா 10 ஆக்குவாங்க. பரவாயில்லையா? சொல்லவா? சொல்லு. அப்படித்தான் பெருமைப்படுத்துவேன். சொல்லுங்க. ஏன்டி அறிவு இருக்கான்னு அவட்ட 1 கொடுத்தோம்னா போதும் ரிட்டர்ன்ல 10 கொடுப்பான். ஏன்டி அறிவு இருக்கா? ஏன் உனக்கு அறிவு இருக்கா? உங்க அப்பனுக்கு அறிவு இருக்கா? உங்க அத்தாக்கு இருக்கா? உங்க சின்னத்தாவுக்கு இருக்கா? உங்க அண்ணனுக்கு இருக்கா? உன்னோட பட்டிமன்றம் பேச போற மஞ்சள் அறிவு இருக்கா? இவ்வளவு கேட்கறான். என்னையாங்க கேட்கறேன் மனுஷனானே. அவளோட வாழ்ந்த விட உன்னோட தான் கூட நாள் வளர்ந்திருக்கேன்னு அவன் சொல்றான். நடுவர் அவர்களை பெருமிங்க. பெத்த தாய் என்னைக்காவது பெருமை பேசியிருப்பாளா? பேசாது. நான் கேட்கறேன், இந்த என்னை பெத்த தாய் என்னங்க பூசி குடிச்சா? மஞ்சளை பூசி குளிப்பா. பொடக்காளியிலே விளக்கண டப்பால 3 மஞ்சள் கட்டி இருக்கு. உரகல்ல போட்டு குளிச்சுட்டு வெளியே வந்த அடாடாடாடா காத்தா காமாட்சி அம்மனே வர மாதிரி. ஒரு மாடு வாங்க விதை விதைக்கோ, பட்டு துறைக்கு ஒரு செம்பிளி குட்டி வாங்க போறவன், கனிவாடி சந்தை வியாபாரத்துக்கு போறவன், ஒரு 300 பறிச்சு கொண்டு போறவன் அந்த மவராசி மூஞ்சியில் முழிச்சுக்கிட்டு போனா அது தேவையிலே காத்தாலும் சுப்பாயக்கா மூஞ்சியில் முழிச்சுக்கிட்டு போனதெல்லாம் வித்து போச்சு பெருமையா சொன்னேன். இந்த காலத்து கொமுறியோ எவளாச்சும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாளுங்களா? பேரன் லெவலி, பேச்சு லெவலி, ஆயா லெவலி, அப்பத்தா லெவலி, ஆட்டலு மாட்டலு அம்மிக்கு சிமிக்கி மேஸ்திரி என்ன கலவை கலைக்கு செவுத்துல அடிக்கிறாரு. எங்க கவுதமி அடிப்பவாரு. அல்ல லைஃபாய் சோப்பு, சிந்தாய் சோப்பு, அமாம் சோப்பு, லிரிக் ஒப்பன் சட்டியோடதுங்க. நானா மாசத்துக்கு 3 சோப்பு போட்டு அரைக்கிறாளே, இப்ப எல்லாம் பொழப்புத்தனம் பண்ண குடியானுச்சு நான் கேட்கறேன். அப்படி கேளியா? நடுவரவர்ல எங்க அம்மா என்னத்த மேக்கப் போட்ட கல்யாணத்துக்கு போனா, கல்யாணத்துக்கு அந்த காலத்துல என்ன தெரியுமா மேக்கப்பு? கோர்க்கலம் பொறுக்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க இடிச்சு அத பொடி முகத்துக்கு போடுறது. குங்குமத்திலே குங்குமம் எப்படி மஞ்சள் அடிச்சு குங்குளி துள்ள போட்டு கலந்து வச்சிருப்பாங்க, அதான் குங்குமம். கண்ணுக்கு எது மைய நந்தியாவட்ட பூவை அரைச்சு சாறு எடுத்து பறிச்சு பஞ்சல் போட்டு விளக்கெண்ணெயில சுட்டு கறி பண்ணி வச்சிருப்பாங்க, விளக்கெண்ணெயில தேய்ச்சி வைப்பாங்க. குழந்தைக்கு எது வைப்பாங்க? வேகமான ஓட்டு கொண்டாந்து குழந்தைக்கு மையிட்டு வைப்பாங்க. இந்த காலத்துல அப்படியா? என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி ஊரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டுனா, நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவுல சுத்தமா போயிருவேன். அவ சொன்னடா அறுவு கட்ட நாய் மாட்டுச்சாணி மூஞ்சிலேயே போடுவாங்க, அது வாசல்ல போடுவாங்கன்னா. கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு மொழிவி வேப்ப கொலை கட்டணுமே அணத்துக்கு. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. கொரோனாங்கிறது கிருமி, மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி வீட்டுக்குள்ள வரப்படாது ஓட்டமில்ல. அப்ப அந்த மூஞ்சியில் பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடக்கூடாதோ? என்ன அறிவு! தேங்க்யூ.
சோறு தான் சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, பட்டு நீங்க படுகளை முடிச்சுதான் சோறுங்க. அப்ப உண்டு. அவன் சொன்னா அதெல்லாம் போடப்படாது, ஒழுக்கமா 4500 ரூபாய் பணம் கொடு, நான் போய் பட்டர் பேசியல் பண்றேன். பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? கொண்டு போய் கரூர் சந்தையில மாடை என்ன விலைக்கு விற்கும்னா சொல்லுவேன், காம்பு நல்லா இருக்குதுன்னா சொல்லுவேன், சுழி எப்படி இருக்குதுன்னா தலை சுத்து சுழியா, கொடி மேல கொடையா, அடி மேல அடியா, தாமணி சுழியா, முதுகு சுழியா கேட்ட சொல்ல தெரியும். அது என்னடா பட்டர் பேசியல்னு பார்த்தா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சி ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி படிக்க வச்சு. நடுவர் அவர்களே, மனசார சொல்லுங்க, 4500 ரூபாய் கேட்டேன் பொண்டாட்டி. நான் சொன்னேன், அருவு கட்ட கழுதே, 4500 ரூபாய் சந்தை கொண்டு போய் கன்னிவாடியில் கொடுத்தா அருமையான வெள்ளாடு கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துட்டு வருஷம் 2 குட்டி போடுமில்ல கழுத. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏங்க கிடாடு குட்டி போடாத? கேடாயாடு எப்படிங்க குட்டி போடு, பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு குட்டி போடுதே, அது பொட்டையாடா இருக்கு போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையா? உங்க வீட்டுல கடாயாடு இருக்குதுல்ல? அப்ப நம்ம பட்டிமன்றம் கிளம்புற நேரம் நம்ம கடாயை அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி போட்டுருக்கு. நாளை காத்தாவை நேரா சட்டை அடி குடிங்க. அடையா அழிஞ்சவனே, அடுத்தவன் கொடி கெடுத்தவனே, எதோடும் பாலா போனவனே, மூக்கு பொடி போட்டு முடிச்சவனே, மூதேவி நாயவனே, மரியாதையர் 2 குட்டில 1 குட்டி பங்குகளுக்கு. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? அவன் சண்டைக்கு வருவான். சண்டைக்கு வந்தா சொல்லுங்க, நம்ம பெரியதன வீட்டுக்காரர் 3 பேரையும் கூட்டிட்டு போய் பஞ்சாயத்து வைப்போங்க. அவன் சண்டைக்கு வருவான். இடத்துக்கு சண்டைக்கு வரதவன். இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேப்ப, நாளைக்கு அப்படி மொத்தம் ஆட்டையும் கேப்ப, அப்படி சண்டைக்கு வருவான். ஆட்ட கேப்பானோ? நடுபரவர்களை 4500 ரூபாய் செலவு பண்ணி இவன் இன்னொரு புருஷனா கட்ட போறேன். கல்யாணம் முடிச்சு 5 வருஷமா வச்சு பொழைக்கிறேன்னு இல்ல, தினத்துக்குள்ள மேக்கப் போடுறீங்கிற, நான் எனக்கு அலங்காரம் பண்றேன், பாக்கரையிலுக்கெல்லாம் கண்ணுக்கு லட்சணமா தெரிய வேண்டாமான்னு கட்டுற புருஷன்கிட்ட சொல்றாளே. தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு லட்சணமா இருந்தா போது, கண்டவனுக்கெல்லாம் லட்சணமா இருந்து வெட்ட பண்ண போறாங்க. அப்படி கேளியா? நான் சொன்னேன், மரியாதையா தோட்டத்துல வேலை பாரு, மாட்டை அவுத்து நம்ம ஆளை கொண்டு திருப்பூர்ல ஊத்திட்டு வர, பால் கொண்டு போயிட்டு புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும் இல்ல? கேட்கணும். கேட்டாளா? கேட்கல. நான் பால் ஊத்தி போட்டு வந்து பாக்குறேன், பையன் பறிப்போடு போயிட்டு இருந்து மாட்டை ஊத்துட்டு மேய்ச்சிருந்தேன். கொம்மாண்டி அம்மா பேசியல் பண்ண போயிட்டாங்க. எக்கச்சக்கம். உங்களுக்கு எப்படி பக்கத்துல தாராபுரம், சின்ன தாராபுரம், எனக்கு பக்கத்துல நம்பியூர் போய் பாக்குறதுங்க, 4 ஒம்பளைக்கு குண்டு குண்டா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்திருக்கிறாள். இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. நான் முல்ல கிட்ட போய் அம்மனியோ அடி ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்கலீங்க. அங்கதான் மூஞ்சி பூவாரம் மைதாமா போட்டு 2 வெள்ளரிக்காய் வெட்டி கண்ணில் வச்சு படுத்துக்கிறேன். அடையாளத்துக்குல நான் கிட்ட போய் பேசி போட்டு அது ஓனரமா ஓரமானு போன் பேசிட்டு இருந்தான். நான் முல்ல கிட்ட போய் ஏங்கண்ணே பொண்டாட்டி வந்தால பாத்தியாயானே, உள்ள 4 பொம்பளை இருக்கிறாங்க, 6 பொண்டாட்டினா அந்த 70 எழுப்பி கூட்டிட்டு போயிருவிட, இல்ல ஒரே சைஸ்ல உருண்டு கிடக்குறாலும் தண்ணி பேரலாட்டம். அடையாளத்துக்குள்ள ஓனமும் ஊடிச்சாவி கொண்டு போயிட்டான். துறக்கிறதுக்கு மழையிலேயே கொஞ்சம் கூப்பிடுன்னு அவகாட்ட உடனே கண்ணால கொஞ்சம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் ஆச்சுன்னு. 5 வருஷமும் கூட பொண்டாட்டியும் கூட பிழைக்கிறான், நீ அடையாளம் தெரியலங்கிறேன். அவன் மேக்கப் போட வந்து 10 வருஷம் தாச்சு, எனக்கு அப்படி தெரியும்னு அவன். நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்துருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்குள்ள மூசு மூசு பொம்மேரி நாய், அந்த பொம்மேரி நாய் என்ன பண்ணிச்சு, கதவு சந்தல் முட்டிட்டு உள்ள போனது. பாலாடை பார்த்தா நாய்கம் இருக்கு பார்த்தா, அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிற மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய். இவன் கேக்குறா, ஏன் மேடம் 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசியில எடுக்கிறப்ப நீங்க 10 நிமிஷத்துல எடுக்கிறீன்னு கேக்குறாளே. நாய் நக்கறக்கு 4500 ரூபாய் செலவு பண்ணது என்னை பெத்த தாயா கட்டண பொண்டாட்டியா? அப்படி கேளியா? இந்த பொண்டாட்டினால குடும்பம் விளக்குமா? நடுபரவர்களே, டவுசர் பாக்கெட்ல 1,93,500 ரூபாய் வச்சிருக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 ரூபாய். மாப்பிள்ள, உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் 1 டவுசர் தான்டா. திடீர்னு 10 ரூபாய் வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், பணத்தை எடுக்க சொல்லுவான். உன்னைய வெடி வெடி பாடுபடி சம்பாரிச்சு காசு கண்டாந்துட்டு போறக்கா வச்சிருக்கிறேன். நடுவரவர்களே, இந்த 1,93,500 ரூபாய் இந்த மேடையில சொத்தழிஞ்ச ஆளு சொல்லலியாத கூடலூர்ல வரக்கூடிய எங்க மாமச்சாங்கோட்ட அத்தனை பேர்த்தை காவல் வச்சு சாட்சி வச்சு எங்க அப்பன் கைலாசநாதர் வாசலிலே அந்த படத்தை இந்த மேடையில வைக்கிறேன். கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்தை 10,000 சனத்து முன்னால சும்மா கொடுக்குறேன். இது எங்க ஆத்தா காமாட்சி மேல சத்தியம். என்ன பண்ணணும்? அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்க. அவ்வளவு வேணாம். சரி,
ஒரு கொய்யாப்பழம் மட்டும் வாங்கி தாடா. இது 2 பேரும் முதுகு நான் திரும்பி பாக்குறேன். ஏது இங்க புறங்கா தான் கிடக்கு, கொய்யாக்கா கிடைக்கும். அதாவது வாங்கி தாடா. அதுக்கெல்லாம் அப்ப புருஷன் இருக்கிறான். அவங்களே பார்க்கட்டும் முருகா. நடுவர்களே, 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் ஆர்வாக்கறக்காக இந்த பொண்டாட்டிக்காரி எல்லாம் சாக்கிட்ல கதவும் நிலவும் சன்னலும் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி கேளு. பாரு, முந்தானையில கல்லு பதிச்சா முன்னால் இழுத்துப்படி கண்ணுல பாக்குறா. பாரு, கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியினாலும் பாக்குறா. என்னைக்கு இந்த காலத்துல இந்த மனைவிமார்கள்லாம் சாக்கிட்ல கல்ல ஆறி உரக்குன்னு அரைப்படி கல் எடுத்து அப்பிடிச்சுங்களோ, புருஷனு பூரா கிட்னியில கல்லு வந்து அங்க இருந்து இங்க எப்படி வந்துச்சு? நல்ல மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போடுற. எப்படி செலவு இல்லாம ஆயிருக்கு. அதை விட ஒரு கொடுமைங்க, நம்மட பொண்டாட்டி சாக்கெட்ல முதுகுல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருந்தா. நடந்து வர டுமுக்கு டுமுக்கு டுமுக்குது. தெருக்குல சாக்கெட்ல நாடா தொங்குதுன்னு. யோ, நீ டவுசர்ல நாடா வச்ச, நான் சாக்கெட்ல நாடா வச்சேன். உன்ற நாடாவை நான் கேட்டேன்னா 2 நாடாவை கேட்காதீங்கிறாளே, இது நாடாயா? மாப்பிள்ள, உனக்கு ஒண்ணு தெரியாது. என்னங்க? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி. டைலர்கிட்ட கொண்டு அளவு ஜாக்கெட்டை கொடுத்தா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2100 ரூபா கூலி கேக்குறான்டா. எத்தனை சாக்கெட்? ஒரே ஜாக்கெட். அடவாரியா? ஏன்டா 2100 ரூபாய் கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 நான்டா. அது சரி. கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளி அன்னைக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. சரி. இப்ப காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏங்க? ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல. ஏது மாத்திட்டான். அப்புறம் என்ன பண்ணீங்க? ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதான் இருக்கணும் அப்படிங்கிறான்டா. அது சரி. மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏங்க? ஏன்டா வந்தேன்னு கேக்குறேன். மேடத்தை வர சொல்லுங்க சார், ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறோங்கிறானே. இந்த பொண்டாட்டியால சந்தோஷம் இருக்குமா? அன்னைக்கு என்ன பெத்த தாய் 16 மூளை சேலை எடுத்து போத்திக்கிட்டாலே, இன்னைக்கு இப்படி பண்றாளே, இந்த அநியாயம் நடக்குமா? நடக்குமாங்க? உடலழகை ஊருமச்ச காட்டக்கூடாது, இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடலழகை ஊருமச்ச காட்டக்கூடாது, உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது, உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது. ஏன் உழவனுக்கு ஏற்றப்பட்டை மாற்றக்கூடாது. அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை. நடுவர் அவர்களே, அன்னைக்கு இருந்த மாதிரி வாழ்க்கை, தாய் வாழ்ந்த வாழ்க்கையை 1% நாள் இந்த பொண்டாட்டியோட வாழ முடியுதா? நடுவர் அவர்களே, இந்த உலகத்திலே பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கு அம்மான்னு ஒண்ணு உண்டுங்க. ஆனா எல்லா ஜீவராசிகளுக்கும் பொண்டாட்டி உண்டாங்க இல்ல. பொண்டாட்டி இல்லாத இந்த உலகத்துல ஒருத்தனால வாழ முடியும், அவன் சாதனையாளராக மாற முடியும். ஆனா பெத்த தாய் இல்லாம இந்த உலகத்துல ஒருத்தர் பிறக்க முடியுமா? அவன் சாதிக்க முடியுமாங்க? எந்த ஜீவனும் தாய் இல்லாமல் பிறக்க முடியாது. நடுவரவர்களே, இந்த உலகத்திலே அதிகப்படியான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவன் தாமஸ் ஆல்வா எடிசனுங்க. அவன் பள்ளிக்கூடம் போவையிலே அந்த டீச்சரமா கூப்பிட்டு ஒரு காகிதம் கொடுத்துதா, இனிமேல் உங்க பையனுக்கு படிக்க வைக்க முடியாது, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா, அவனுக்கு எது சொன்னாலும் விளங்க மாட்டேங்குதுன்னு. வீட்டுக்கு வந்து பையன் கேட்டானா அம்மா கிட்ட, அம்மா அம்மா டீச்சர் என்னமா சொன்னாங்கன்னு. இல்ல சாமி, நீ ரொம்ப அறிவாளியா இருக்கிறியா, நீ இனிமேல் பள்ளிக்கூடம் வந்து படிக்க வேண்டாமாமா, நீ வீட்டுல இருந்தே படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொன்னதை மாற்றி சொன்னாலுங்க. இன்னைக்கு உலகத்திலே 1000க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்பை எடிசன் கண்டுபிடிச்சானா அதுக்கு மூல காரணம் அவனை பெத்த தாய். பெத்த தாய். நடுவரவர்களே, அவர் கண்டுபிடிச்சது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. தாமஸ் ஆல்வா எடிசன் தன் தாயால கண்டுபிடிச்சு இந்த லைட்டை போட்டிருக்காரு. பளிச்சுன்னு எரிஞ்சிருக்கு. பொண்டாட்டிய போய் எழுப்பியிருக்காரு. ஜபார், நான் கண்டுபிடிச்சது எப்படி லைட்டு பளிச்சுன்னு எய்து. அந்த அம்மா சொல்லியிருக்கு, கண்ணு கூசுது, ஆஃப் பண்ணிட்டு தூங்க அப்படின்னு. இப்படி ஆளுங்க சேர்ந்தா கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? நடுவரவர்களே, ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி வேணா முகத்துக்குள்ள இருக்கலாம். அது ஆணுன்னு தெரியாது, பொண்ணுன்னு தெரியாது, மொண்டின்னு தெரியாது, மொடமன்னு தெரியாது, அரவாணின்னு தெரியாது. ஆனா பிறக்கறதுக்கு முன்னாலே அந்த குழந்தை மேல பாசு வைக்கிறவ பெத்த தாய்ங்க. அந்த கட்டுன பொண்டாட்டி அப்படியாங்க
எப்படி தேர்ந்தெடுத்து வராள பொண்டாட்டியா? பையன் நல்ல கலரா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், ரொம்ப சொத்து இருக்கணும், சொந்த பந்தம் இல்லாத இருக்கணும், மாசமான வாடகை வரணும், இந்த டிகிரிக்கு இந்த டிகிரி, இந்த படிப்புக்கு இந்த படிப்பு, இந்த வட்டி கடைக்கு இந்த வட்டி கடை, இந்த கல்யாண மண்டபத்துக்கு இந்த கல்யாண மண்டபம், இந்த குவாரிக்கு இந்த குவாரின்னு சொல்லி இன்னைக்கு தகுதி பார்த்து வருபவள் மனைவி. எந்த ஒரு தகுதியும் பார்க்காமல் ஒரு மனிதனுக்கு ஒரு உறவு கிடைக்குதுன்னு சொன்னா அவதாங்க பெத்த தாயே. அப்படி சொல்லாத மனைவி, அந்த அளவுக்கு குறை சொல்லாத. உங்க பகுதிகளில் தான் சொத்து பார்த்து வர்றது. ஆமா, எங்க பகுதிகளில் செட்டிநாட்டு பகுதியில் அப்படி கிடையாது. சரிங்க. சொத்து இருக்கும் இல்லையோ, ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஒன்னும் மாமியா இருக்கக்கூடாது, இல்லாட்டினா மாமனார் இருக்கக்கூடாது. அதாவது 2 பேர்ல ஒரு ஆள் இருந்தா தான் கட்டிக்கிறேன் போறாங்க. இல்லையா? அந்த கொடுமைக்கு இன்னும் விலைக்கு சொத்து இருந்தா போதும். நடுப்பரவர்களே, இன்னைக்கு எல்லாம் காசு ஒண்ணுதாங்க பொண்டாட்டிக்கு பிரதானம். இல்லாளு வேண்டாம், ஈண்டெடுத்த தாயும் வேண்டாம், பொல்லா சபையில செல்லாதவன் வாய் சொன்னா. நடுப்பரவர்களை கல்யாணத்துக்கு முன்னால 2 பணம் சம்பாதிக்காது இருந்திருப்பேன். கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் சேர்ந்து ஏன்னா பரதேசி நாய் இப்படியே சும்மா சுத்தி திரியே பொண்டு பிள்ளை ஆகி போச்சு, குடும்பம் ஆகி போச்சு, வாடான்னு கூட்டிட்டு போய் அரக்கோணத்துலயும் காஞ்சிபுரத்துலயும் ஏதோ ஒரு வட்டிக்கடையில் போட்டு ஒரு வாட்டர்ஷிப் போட்டு ஒரு லைன் விட்டான்னு வைங்க. இவன் 2 வனம் சம்பாரிச்சு ஒரு ஊட்டை வாங்கி வாசல் வாங்கி கூடல ஒரு 10 ஏக்கரை பூமி வாங்கி தாராபுரத்துல ஒரு இடம் வாங்கி ஒரு ஊட்ட கட்டுனா நங்கையே கொழிஞ்சே கல்யாணம் காய்ச்சிட்டு வந்தா என்ன சொல்லணும்? இந்த வாக்கப்பட்டு வந்து மாறுமுகம் தேவையில்லையே கொண்டக்காரர் இப்படி சுத்தி திருந்து எல்லாம் ஆளுக்கு ஒரு வனம் போட்டு இன்னைக்கு ஒரு பைனான்ஸ் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வட்டிக்கடை ஓஹோன்னு ஓடுது, நீ நல்லா பாத்துக்கிறேன் நம்புறது அப்படித்தானே சொல்லுவோம். அப்படியே சொல்லுவா. கோயாலும் கோப்படம் என்ன சம்பாதிச்சு வச்சிருந்தா கூடலூர்ல பட்டிகட தரத்துல மசிறு இல்ல, நான் காலு வச்ச யோகம் தூக்குது. அதுக்கு முன்னால சின்ன தாராவார பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். இப்ப காலு வச்சோம்னா குடும்பம் கிட்டு வளர்ந்து போச்சு. இதே 2 பணம் சம்பாரிச்சு கொரோனாவில கொல்ல பேர் வட்டிக்கடை மூடிட்டு வந்துட்டாங்க. கேரளாவில் அடிச்சடியாச்சு 96 98 புயல் வந்தது. எத்தனையோ பிரச்சனையில ஒரு தொழில் நட்டமாய் போச்சுன்னு வைங்க. அப்ப என்னங்க சொல்லணும்? அக்கா நாங்களும் தான் நாங்க அந்த ஈசம்பெருமானுக்கு ஒரு மடிப்பச்சு ஏத்து வைத்தியம் போட்டேன். அந்த மாரியாத்தாளுக்கு நான் ஒரு குட்டி வெட்டி ஒரு பொங்க வச்சனாயா அந்த ஆத்தா கண்ணு தர மாட்டேங்கிறேன். கொண்ட ஆடு வளர்த்தா அடியோட போறேன், மாடு வளர்த்தா மண்ணா போறேன், கோழி வளர்த்தா குப்பை மாடா வரேன், நாய் வளர்த்து நாசமா போய் எந்த தொழிலும் தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது. இந்த கட்டாப்பினாலும் குழந்தையும் கோயிலுக்கு போய் பொங்கப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன தெரியுமா? என்ற கேரகமலை எங்கெல்லாம் போட்டு கேட்டாங்க தெரியுமா? வைரமடியில கேட்டாங்க, வெள்ள கோயில கேட்டாங்க, காசிபாளத்துல கேட்டாங்க, அண்ணா நகர்ல கேட்டாங்க, தாராபுரத்துல கேட்டாங்க, மூலனூர்ல கேட்டாங்க, புதுப்பையில கட்டுறா இவ்வளவுதான் கட்டுவோம் பண்ணாங்க. கெட்ட கிறகம் இந்த தோசிக்கால கட்டி என் பொழப்பு வெம்புற பாச்சுக்கிறியே. அப்போ நல்லா புருஷன் சம்பாரிச்சானா அவன் கால் வச்ச யோகம், அதே அவன் தோத்து போயிட்டான்னா இவன் கால் தோசிக்கால்னா அப்படி கேளு. அப்போ நடுவர்களை பெத்த தாய் பையன் ஒரு கொலையே செய்திருந்தாலும் அவனை மன்னிக்கின்ற நீதிமன்றம் அவனை பெற்ற தாய்ன்னு சொன்னா அந்த தாய்க்கு நிகரா நீ போட்டி போட முடியுமா? என்ன நீ எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா கிட்ட போட்டி போடுற? அவ செஞ்ச தியாகத்துல 1% செஞ்சிருக்கிறியா? எங்க அம்மா அங்க இருக்கிறத வச்சு சமைப்பா. நல்லா கேட்டுக்கு மறுபக்கமா இருக்கு. உனக்கெல்லாம் எத்தனை அடக்கம் வேணும் தெரியுமா? ஒண்ணு கையடக்கம், ஒண்ணு நாவடக்கம், ஒண்ணு தன்னடக்கம். 3 இருந்தா தான் மருமவளா இருக்கிறக்க தகுதி. அது என்ன கையடக்கம்? நடுவரவர்களே, நாம ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்துட்டோம்னா வீட்டுல மாமனா மாமியா மச்சாண்டா கொழுந்தனா 5-6 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு அரிசி போடணும், எவ்வளவு பருப்பு போடணும், எவ்வளவு சக்கரதூள் மூயணும்னு ஒரு பட்ஜெட் போட்டு 4 பேருக்கு சாப்பிடறதுக்கு 2 கிளாஸ் அரிசி போகுதுன்னா அளவா செஞ்சு சாப்பாட்டம் வீண் பண்ணாம குடும்ப செலவை தூக்கிடாம அளவுக்களவா செலவு பண்ணி குடும்பம் நடத்துறா பாத்தியா, அதுக்கு பேர் கையடக்கம். அடுத்தது என்ன தெரியுமா? நாவடக்கம். என்னதான் கொப்பன் வீட்டுல 100 பவுன் போட்டு அனுப்பி இருந்தாலும் அங்க 40 ஏக்கரை தென்னந்தோப்பு இருந்தாலும் நம்ம புருஷன் வீட்டுல என்னமோ அதுதான் நம்மளுக்கு. அப்ப மடியில தங்கமே கிடந்தாலும் தம் மடியில தவிடு கிடந்தாத்தான் ஆச்சுங்க. அப்ப மடியில அரிசி 5 வெள்ளம் கிடந்தாலும் தம் மடியில அரைப்படி குரணை இருந்தா தான் தம் குழந்தைகளுக்கு கஞ்சி ஆச்சுன்னு. என்னைக்கு அப்பனூட்டு பெருமைய புருஷனூட்டுல பேசாது இருக்கிறா பாத்தீங்களா, அதுக்கு பேரு நாவடக்கம். அடுத்தது என்ன தெரியுமா? தன்னடக்கம். நீ கரூர் மாவட்டத்துக்கே கலெக்டரா இருந்தாலும் வீட்டுக்கு புருஷனுக்கு பொண்டாட்டி, மாமனா மாமியாளுக்கு மருமக, பெத்த பிள்ளைகளுக்கு அம்மா, மச்சாண்டா கொழுந்தனாருக்கு நங்கையா கொழுந்தியா. என்னைக்கு செருப்ப வாசல்ல கழட்டி விட்டு வீட்டுக்குள்ள போறோமோ அதே மாதிரி தான் படிச்ச படிப்பையோ தன்னோட பதவி விட்டு போட்டு அந்த குடும்பத்துல உறுப்பினரா போய் அந்த குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கு
நாட்டுக்காக பாடுபடுறா பாத்தியா, அதுக்கு பேர் தன்னடக்கம். இந்த 3 அடக்கம் இருக்குதா இன்னைக்கு நான் கேட்கிறேன். எங்க இருக்கு? கையடக்கம், தன்னடக்கம், நாவடக்கம். இந்த 3 அடக்கம் இருக்குதோ இல்லையோ, புருஷனே நல்லடக்கம் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இருக்குடா கரெக்டா. அது இருக்கு. எப்படா புருஷன் ஜாவா இன்சூரன்ஸ் பணம் வரும் இப்பெல்லாம் பாக்குறாங்க. நடுவர் அவர்களை இன்னைக்கு காலில் போடுற செருப்பு 450 ரூபாய்னு அவனால பேரம் பேசுறேன்னா, வாங்கி திங்கிற முட்டாய் 45 ரூபாய்னு அவனால பேரம் பேசுறேன்னா, எடுத்து குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் 90 ரூபாய்னு அவனால பேரம் பேசுறேன்னா இல்ல. ஆனா ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்னா 3 கட்டு 10 ரூபாய்க்கு தர்றியான்னு பேரம் பேசுறேன். அப்புறம் எங்கிருந்து வாழ்க்கையில விவசாயம் விளக்குவேன்? இன்னைக்கு மோல்நூறு ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா வட்டி கடை இல்லைன்னா சோத்துக்கே வழி இல்லை. இந்த செப்பிலி குட்டியும் வட்டி கடை தான் நீ கவனம் கொடுத்து காப்பாத்திட்டு வருது. அந்த பொழக்கட்டாம்பில்ல 40 ஏக்கர் 50 ஏக்கர் ஒவ்வொருத்தர் பூமி இருக்குது, இருந்தா என்ன பண்றது? இன்னைக்கு எங்க கொண்டு விட்டாலும் பேர் பேசுறேன். 5000 விற்கிற குட்டி 3500 ரூபாய்க்கு கேட்கிறேன். ஒரு துளி குட்டி சண்டிச்சுனா மொண்டிங்க இது விற்காதுக்கா, இது 3000 தான்ங்கிறேன். அந்த குட்டி தனியா அந்த செம்பிளியாடு பால் கொடுத்துதா? இன்னைக்கு மலை மாதிரி வேகிறது நினைச்சா முருங்க மரத்து வச்சாங்க, அது காத்துல பூரா முறிச்சு விழுந்தது. அதுக்கு இன்சூரன்ஸும் வந்து பாட்டுல. இன்னைக்கு விவசாயம் பண்ற பையனை முதல் கல்யாணம் பண்ணிக்கிறக்கே நீ தயாரா இல்ல. அப்புறம் எங்க இருந்து வாழ்க்கையில அவன் பொண்டாட்டி கட்டி புள்ள புட்டி பேக்கிறது? ஊருக்கு 40 பசங்க 45 பசங்க தடிமாடு காலமாடு திரியற மாதிரியே திரியிறானுங்க. ஆனா பொண்டாட்டி கேட்ட இல்ல. ஏன் அல்ல சொத்து கேட்கறான். சொத்து என்னை பெத்த தாயி பாடுபட்டு திங்கோன்னு ஆசைப்பட்டாளுங்க. இந்த பாலாப்பொன் நாய் பூரா படுத்து திங்கோன்னு ஆசைப்படுறாளுங்க. எவனோ சம்பாதித்த சொத்தை இது ஆண்டு அழிவிக்கோன்னு நினைக்கிறாங்க. ஆனா இருக்கிற சொத்தை 1/10 பெருக்கோன்னு என்னை பெத்த தாய் நினைச்சாளுங்க. முதல் விவசாயம் பண்ற வயனை கல்யாணம் பண்ணிக்குங்க, வட்டி கடைக்கு போற வயனை கல்யாணம் மூச்சுக்குங்க, அப்புறம் சொல்லுங்க தாரண்டா குடும்பத்துல பெருசுன்னு. அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அல்ல டாக்டர் மாப்பிள்ளைகள், இன்ஜினியர் மாப்பிள்ளைகள், வக்கீல் மாப்பிள்ளைகள், கலெக்டர் மாப்பிள்ளைகள். தமிழ்நாட்டில் இருக்கிறது 39 மாவட்டம். அதுல 13 பேர் பொம்பளை கலெக்டர். மீதி இருக்கிற கலெக்டர் எத்தனை பொம்பளைகளுக்கு தான் கட்டுவானவே? அல்லா மாப்பிள்ளை வேணும், மாப்பிள்ளை வேணும், ஆனா சொத்தோட வேணும். ஆனா என்னை பெத்த தாய் அப்படி நினைக்கலீங்க. பையன் கடம்பட்டு வந்துட்டா கழுத்துல காதல் இருக்கிற கற்ற மங்கலியத்தை கூட கழட்டி கொடுத்து போடா சாமி நீ பொழைச்சா போதுன்னு இன்னைக்கு பல குடியானச்சி கழுத்துல வெறும் வட்டச்சாலை கட்டிட்டு குடுத்தனம் பண்ணாங்களுங்க. இன்னைக்கு கால போட்டுக்கிற மெட்டி கேட்டா கூட கழட்டி கொடுக்காது. இதெல்லாம் பேசுது தாரது. நடுவர் அவர்களே, அடுத்த கட்டா கூடலூர் பட்டிமன்றத்துக்கு வரதுக்கு முன்னால 3 தனக்காரருக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். நம்ம ஊர்ல பனைமரத்தையே காணுங்க. இன்னைக்கு குடிக்கிற தண்ணி இல்ல, கிணத்துல தண்ணி இல்லைன்னு எங்க இருந்து வரு? அருமை உறவுகளே, 40 ஏக்கரா 10 ஏக்கரா 5 ஏக்கரா பூமி வச்சுக்கிறீங்க. வேலியில சங்கமுள்ள நட்டுறீங்க. எதுக்கு? வெள்ளாடு வெளியே போகப்படாதுன்னு சங்கமுள்ள நட்டுறோம். கூடையே பனை காய்களையும் போட்டு நட்டி வைங்க. அது உங்களுக்காக நட்ட சொல்லல. உங்களுடைய அடுத்த தலைமுறை குடிக்க தண்ணீர் வேணும்னா பனைமரம் வேணுமுங்க. ஏன்னா ஒரு பனைமரம் தன்னோட ஆயுட்காலத்திலே வருஷத்துக்கு 60 லட்சம் லிட்டர் தண்ணீரை இந்த மண்ணுக்கடியே சேமிச்சு வைக்குதுங்க. நான் சொன்னேன்னு நீங்க எல்லாத்துக்கு காட்டிலையுமே குறைஞ்சது ஒரு 100 பனை நெட்டி வைங்க. 5 வருஷம் கழிச்சு நீங்க தோண்டினீங்கன்னா 5 அடியில தண்ணி வருமுங்க. இதை சாதனையாகவே நிகழ்த்தி காட்டி இருக்கிறார்கள். ஏன்னா பனைமரத்தோட வேர் மட்டும்தாங்க தண்ணிய நிலத்துக்கடி சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உண்ட வேருங்க. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு குழந்தை கேக் வெட்டுறீங்க. ஏன்னா நாங்களும் வட்டி கடை போட்டு அமெரிக்காவில் இருக்கிறோம், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறோம், பேர மக்கள் பூரா இங்க அரவம் தோட்டுறாங்க. இந்த செம்பிளிக்குட்டிக்கு இருந்தா போதுன்னு நினைக்கிறீங்க. பனைமரம் என்பது ஒரு கற்பக விருட்சமுங்க. இன்னைக்கு நாம 20 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிறோமுங்க. நாளைக்கு நம்ம குழந்தைங்க எத்தனை ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்குமுங்க. இந்த மண்ணுல தண்ணி இருந்தாத்தான் விவசாயம் செழிக்கு. இன்னைக்கு 10 ஏக்கரா 5 ஏக்கரா விவசாயம் பண்ணக்கூடிய நாமோ எங்கேயோ போய் மானா வரதேசி மண்டமே தன்னாசின்னு மொழி தெரியாத ஊர்ல வட்டி கூட்டுட்டு பொழைக்கிறோங்க. காரணம் என்ன? இங்க தண்ணி இல்லை. அப்ப அந்த தண்ணிய யாருகிட்ட கேட்கணும்? இந்த மண்ணுகிட்டையும் இயற்கைகிட்டையும் தாங்க கேட்கணும். அப்ப நீங்க பனைமரத்தை நெட்டி வச்சா உங்களுடைய நீர் ஆதாரம் ஆட்டோமேட்டிக்கா உயர்ந்து வருவங்க. ஆகையினால் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். எல்லாம் பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்த நாள் நினைப்பா ஒவ்வொரு பனை விதைகளை உங்க ஓரம்பாரத்துல பார்த்து நெட்டி வைங்க, குளக்கரையில பார்த்து நெட்டி வைங்க. பனை விதைய மல்லாக்க போட்டீங்கன்னா அது பொம்பனை,
உப்பர போட்டீங்கன்னா அது ஆம்பனை. வயது முதிர்ந்து முதியோர்கள் கண்டுபிடித்த நம் முன்னோர்களுடைய வாழ்க்கையை வாழுவோம். என்றைக்குமே தாய்தான் இந்த குடும்பத்தினுடைய ஆணி வேறாக இருக்கிறாள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுவது உங்கள் அன்பு விவசாயி தூரன் மஞ்சுநாதன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்கவன் புகழ், நீங்கவன் வறுமை. விவசாயம் பண்ற வயனுக்கு பொண்ணு கொடுங்காயா, நல்லவன் வருஷம் புள்ள பெத்து கொடுப்பேன். நன்றி, வணக்கம். உள்ளமே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான். உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகமில்லை, தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் விளங்கமில்லை. வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். உள்ளமே உனக்குத்தான். மஞ்சுநாதன் நல்லா பேசியிருக்காரு, ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். இயற்கையா பேசக்கூடிய பேச்சாளர். சிலர்லாம் செயற்கையா பேசுவாங்க. பெற்ற தாய்க்கு கட்டிய மனைவிக்கு என்ன வித்தியாசம்? ஒரு காலத்துல எங்க அம்மா காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. அப்ப ஒரு ஊரம் புள்ள, இப்ப ஒரு ஊரம் கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்கும். ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனீங்கன்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுனே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்காலும் புள்ள ஒரு பக்காலும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்த போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாசம் என் குழந்தை அவ குழந்தை பிறந்துச்சு. எனக்காண்ட ஆள் சொல்லி சகலைக்கு போய் சொல்லுங்கடா. குழந்தை பிறந்த பார்க்க போறோம். தாய் அலுவல, பிள்ளைங்க அலுவல, புருஷன் கிடந்து அழுது கிடக்குறேன். நீ ஆண்டு அழுவுறா எனக்கு கேட்குற ஆபரேஷனுக்கு 80,000 ரூபாய் பணம் கட்டணும். ஆண்டா தான் நான் அங்கிருந்து அழுது கிடக்கிறேன். அதையும் பிரிச்சு விட்டுருக்கா. இங்க பாருங்க, முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணா பெரிய மனுஷன் மாதிரி உட்கார்ந்து. எங்க சார் பெற்ற தாயை நிம்மதியா இருக்க விடுறாங்க வீட்டுல? உண்மையிலே 25,000 ரூபாய் கொடுத்து நாய் வாங்குறோம். 25,000 ரூபாய் கொடுத்து வாங்கின நாய் வீட்டுக்குள்ள படுத்திருக்கு. 25 வருஷமா நம்மை பெற்றெடுத்து வளர்த்த தாய் வீட்டின் வெளியிலே படுத்திருக்கிறாளே, இது என்ன நியாயம் சொல்லுங்க பாப்போம். நியாயமா அது? பொறாமை, போட்டி, பொண்டாட்டினாலே போட்டி. எங்க ஊர் பக்கத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல நைட்டு 1 மணிக்கு திருடன் குதிச்சுட்டான். குதிச்சு அவன் புருஷன் பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில துணியெல்லாம் வச்சு அமைக்கிட்டு நகை பணத்தை எல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்பினான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனா, என்னன்னு அவுத்து விடுனா. திருட சொன்னா கத்துனா ஏன்னா குத்துவேன், கத்த மாட்டேன் அவுத்து விடுனா. அவுத்து விட்டோன்னு சொன்னா, திருட சார் நகை பணத்தை எல்லாம் அள்ளிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போன்னு சொன்னா வச்சுட்டா போறீங்க, எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்டான். என்னம்மான்னு கேட்டான். எய்த்த மாதிரிதான் என் அங்கேயே அவள் இருக்கு, போகும்போது அவ விட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு போங்கன்னு. அதுக்கு திருடன் சொன்னா, அவ வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவ சொல்லி தாண்டி உன் வீட்டுக்கு வந்தோம்னு அவன் சொல்லியிருக்கான். அப்ப எப்படி இருக்கு? போட்டி பொறாமையில வாழ்ந்துகிட்டு இருக்கமே. ஆனா பெற்ற தாய் அப்படி இல்லையே. நான் எத்தனை மணிக்கு போனாலும், பட்டிமன்றம் முடிச்சு போனாலும், என் வயிறு நிரம்பி இருக்கிறதா என்று பார்த்தவர் தான் என்னை பெற்ற தாய். இப்ப எத்தனை மணிக்கு பட்டிமன்றம் முடிச்சு போனாலும் என் பாக்கெட் நிறைய பணம் இருக்கா என்று பார்க்கக்கூடியவர் தான் என்னுடைய மனைவி. இந்த வித்தியாசம் இருக்குன்னு சொல்லியிருக்கார். இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வருகிறார் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள். நல்ல கைதட்டல் கொடுங்க. டீ எடுத்துடணும், இல்லாட்டா தட்டிட்டு ஓவியம் படபடப்பு கேஸ். கலட்டி தூக்கி வச்சுட்டு வா, போய் பைப்பில் கழிட்டு வா. ஒரே சாரலா இருக்கு சார். உனக்கு முதல்ல ஈரல் ஒழுங்கா இருக்கான்னு பாரு. இங்க வந்து வாக்கியா, கம்மா, ஆறு, அமராவதி ஓடுது, அதுல தண்ணி ஓடுதா? மணல் கலந்து ஓடுது. இல்ல நம்ம மைக்க கழுவணும், ஓ அதுக்காக கேட்டேன். ஹாய்க்கா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் என்ன முடியாம கிடந்தேன். மஞ்சுநாதன், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே, நான் எந்த பக்கம் பேசணும்? அந்த பக்கம் பேசு. நீங்க வருவீங்களா?